ಶಂಕರ ಜೈ ಜೈ ಶಂಕರ. ನಮ್ಮ ಬೇರೆವ ಚಾನಲ್ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராம் ராம். ஸ்ரீ பெரியவா எவ்வளவு கதை நமக்கு நுட்பமாக நம்ம வாழ்வில் ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா. நம்ம உடம்பையும் மனசையும் எது எது பாதிக்கும் அப்படின்னு பல மருத்துவ ஆராய்ச்சியெல்லாம் சொன்னபடி அந்த உணவு சிக்கலில் ஒரு சன்னியாசி மாட்டின்ற கதையை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். அவர் ஒரு கதையாக சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் ஸ்ரீ பெரியவா. அவரோட வாய் வார்த்தையாலேயே இந்த கதையை நாம் கேட்கலாம். ஒரு இதில் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவனுக்கு ஒரு குரு. அவர் அடிக்கடி அரண்மனைக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் காலம்பரை போனவர் ரொம்ப நேரம் விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருந்தது. மத்தியான நேரம் வந்துடுத்து. அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு அவர் சொல்கிறார். அந்த குருவோ ஆச்சார நியமத்தோடு இருந்தால் ஓகே அப்படிங்கிறார். ராஜாவும் ஆச்சார நியமத்தோடு தனியாக ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணி போடுறேன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். ராஜா அவரோட வேண்டுதலை மறுக்க முடியாமல் அவர் அரண்மனையிலேயே போஜனம் பண்ணுறார். அப்போது நல்ல வெயில் வேற. அந்த போஜனம் பண்ணினதில் அவருக்கு வயிறு ஃபுல்லாக வேற சாப்பிட்டுட்டார். அதனால் கொஞ்சம் கலப்பு. கொஞ்சம் நேரம் அங்கேயே இளைப்பாடுறார். அவர் கொஞ்சம் சிரமபரிகாரம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ரூமை காட்டுறார் ராஜா. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறார். அந்த ரூமோட அரை கதவில் சுவத்தில் ஒரு படம். அந்த படத்தில் ஒரு முத்து மாலை தொங்க விட்டுருந்தார். அது ராஜாது இல்லை, அது வேற யாரோடதும். நல்ல வைராகியான அவருக்கு எதனாலும் அந்த ரூமுக்கு போன உடனே அந்த முத்தாரத்தை பார்த்த உடனே அதை எடுத்து வச்சுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு. பக்கத்தில் யாருமே இல்லைங்கிறதுனால சட்டுன்னு அதை எடுத்து ஒரு வஸ்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறார். சாதாரண மனுஷன் மூளை. சாதாரண மனுஷன் பண்ணினாலே திருட்டு பாவம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் மகானா ராஜகுருவா, ராஜாவுக்கு குருவாக இருக்கிறவர் கொஞ்சம் கூட மனசை உறுத்தாமல் இப்படி பண்ணிட்டு தம்பாட்டுக்கு ஆசிரமத்துக்கும் போயிட்டார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே வரல. மறுநாள் முழிச்சுட்டு இருக்கும்போதே வயிற்றில் கடமுடா பண்ண ஆரம்பிச்சுடுத்தோ அந்த சாப்பாடு. அவரை 5 தடவை 6 தடவை போய் பாத்ரூம் போய் ரொம்ப பலகீனமாக போயிடுத்து உடம்பு. ரொம்ப ஆயாசம் வேற. அந்த பேதி ஆனதுனால அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அவருடைய மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட தொடங்கிறது. அப்போ தான் முதல் நாள் உண்டான அந்த கெட்ட எண்ணம் நமக்கு எப்படி வந்தது, அந்த ஆசையோ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறத அவர் உணர்றார். இப்போது இன்னைக்கு இதுக்கு மேலே நமக்கு மனசில் இருந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி உடம்புல இருந்து எல்லா கழிவும் வெளியில் போயிடுது இல்லையா. அதனால் அவருடைய வழக்கமான ஒசந்த மனசு அவருக்கு வந்துடுத்து. இப்போ அந்த ஓஞ்சி போன அதே நிலையிலேயே முத்து மாலையை எடுத்துட்டு அரண்மனைக்கு ஓடுறார். ராஜா கிட்ட போய் நடந்தத விவரத்தெல்லாம் சொல்கிறார். என்ன காரணம்னு எனக்கு தெரியல, ஆனால் நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து என்னோடய புத்தி கெட்டு போக ஆரம்பிச்சுடுத்தோம். அந்த கெட்டு ஆவேசத்தில் தான் இந்த மாதிரி பாவத்தை நான் பண்ணிவிட்டேன். ஒரு திருடனை எப்படி தண்டிக்கணுமோ அப்படி எனக்கு தண்டனை கொடுத்துடும் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார். ராஜா யோசிக்கிறான். அப்புறம் சொல்கிறான், நீங்களே இதை சொல்கிறதுனால நீங்கள் தான் அந்த முத்து மாலையை எடுத்து வச்சுக்கொள்ள காரணத்துக்காக இது பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் அவனுக்கு ஒரு தெளிவு வருது. அதை ஒட்டியே ஒரு குற்றத்துக்கு வேற வேற நீதி சாஸ்திரமெல்லாம் இருக்குது, அதுக்கு எப்படி தண்டனை கொடுக்கலான்னு. அது எப்படின்னா, எப்படிப்பட்டவர் எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் என்ன விதமான நோக்கத்துக்காக குற்றம் செஞ்சார் அப்படிங்கிறத கவனித்து தான் தீர்ப்பு சொல்லணும். அதாவது அவன் என்ன டென்ஷனில் இருந்தான், அதோட மோட்டிவ் என்ன, இதெல்லாம் பார்த்து. அதுதானே லாபம் சொல்கிறது. மகானான நீங்கள் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கேள் அப்படின்னா எந்த காரணத்தின் அடிப்படையிலேயே பண்ணினேள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் ராஜா. அதுக்கு இந்த குரு சொல்கிறார், நேற்றுக்கு நீ பிரியத்தின் பேரில்
என்னை கட்டாயம் பண்ணி என்னை சொன்ன இங்கேயே சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி பாப காரியம் என் புத்திக்கு பிரவேசம் வந்தது. அதனால் நேற்றுக்கு சாப்பிட்ட அன்னம் வயிற்றில் இருந்த வரைக்கும் மனசு கெட்டு போயிருந்தது. இன்றைக்கி தெய்வ சங்கல்பத்தால் அது வெளியே போயிடுத்து. என்னோட கெட்ட எண்ணமும் வெளியில் வந்துடுத்து. இதில் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, தோஷத்தால் குணதோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது. அந்த அனுமானத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கிறதுக்கு நீ வேணும்னா நேற்றுக்கு அன்னத்தை பக்குவம் பண்ணின அரிசி, இந்த மாதிரி வஸ்துக்கள் அது எங்கேருந்து வந்தது, யார்கிட்டேருந்து வாங்கின, இதெல்லாம் விசாரணை பண்ணிப்பாருன்ட்டு. அன்னங்கிறதுல புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் இது மட்டும் இல்லை, அதை சமைச்சவாளுடைய எண்ணமும் இருக்குது. அது தானியமாகவும் இருக்கலாம், பச்சை காய்கறியாகவும் இருக்கலாம், விலைக்கும் வாங்கியிருக்கலாம், தானமாகவும் வாங்கியிருக்கலாம், திருடி இருக்கலாம். அதனால் அதை பயிர் பண்ணவனுடைய குணதோஷம் அதில் டெபாசிட் ஆகியிருக்கும் சூட்சும ரூபத்தில். அதனால் அது சாப்பிட்றவனுக்குள்ளர போயிடுறது. தோஷம் அடையிறதா இருந்தால் இதை சாப்பிட்றவாளையும் அந்த தோஷங்கள் தொத்திக்கும். அதைத்தான் அன்னதோஷம்னு சொல்கிறது. ராஜா உடனே உக்ரான உள்ளைக்கு போய் மணியக்காரனுக்கு சொல்லி அனுப்புகிறார். அவன் வரான். முதல் நாள் குருவுக்கு சமைச்சு போட்ட அரிசி எங்கேருந்து வந்தது அப்படின்னு விசாரித்து தெரிவிக்க உத்தரவு போடுறான். மணியக்காரனும் பூரா விஷயங்களையும் விசாரணை பண்ணி தெரிவிச்சுக்கிறான். என்ன சொன்னான் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய கொள்ளைக்காரன் கடத்தெருவில் ஒரு பெரிய மளிகை கடையிலேருந்து ரொம்ப ஒசந்த சரக்கு, அந்த சம்பா மூட்டைகளெல்லாம் திருடி அதை ராஜாக்கிட்ட, ராஜாவோட சேவகர்கள்கிட்ட பிடிபடுறான். அவனோட அந்த அரிசி மூட்டையும் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த அரிசிக்கு சொந்தக்காரன் அதை ராஜாங்கத்திலேருந்து திரும்பி வாங்கிக்கிறதுக்கான டியூ டேட்டும் ஆயிடுத்து. ஆனால் யாரும் வரவே இல்லை. அதனால் அந்த இது சட்டப்படி அந்த அரிசி அரண்மனைக்கு தான் சொந்தம். அதனால் நம்மளுடைய சாமான்கள் வைக்கிற அறையிலேருந்து தான் இருந்தது இந்த மூட்டை. நேற்று வரைக்கும் யூஸ் பண்ணாததை நேற்றுக்கு தான் இந்த குருவுக்கு சமைச்சு போட எடுத்தாலாம். திருட்டு சொத்தை ராஜா தர்மப்படி ராஜா எடுத்துட்டாலும் அது மகானுடைய சாத்வீக சந்நியாச தர்மத்துக்கு விரோதமாயிடுது. அதனால் அது அவரை அஃபெக்ட் பண்ணிடுது. இருந்தாலும் அவர் மனசு அறிஞ்சு குற்றம் பண்ணலை. அவருடைய பூர்வ சரித்திரம் ரொம்ப சுத்தமானது. பகவானே அவருக்கு அதிசாரம் உண்டாகுமாறு இதை பண்ணியிருக்கார். அவரோட உடம்பில் அந்த அன்ன சத்துங்கிறது ரத்தமாக சேராமல் வெளியேறும்படி செய்துட்டான். அந்த தோஷத்தை போக்கிட்டான். இதுலேருந்து நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சாப்பாட்டோட சம்பந்தப்பட்டவாளுடைய குணதோஷங்களை சாப்பிட்றவாளையும் பாதிக்கிறதுங்கிறது தான். அந்த காலத்துலலாம் வீட்டில் தான் சமைப்பா, வீட்டு சாமான்களை தான் சாப்பிடுவா. அது அவாவா சொந்த வயலில் அறுவடை பண்ணினதாக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்ட காலமெல்லாம் போயிடுத்து. இப்போது தெருவுக்கு 100 ஹோட்டல், 100 ஆஸ்பத்திரி, இப்படி தான் ஆயின்ட்டுருக்கு. சுத்தமான ஆகாரங்கிறது 2 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கும். அது ஆகாரமாக பண்ணுற வஸ்து, இன்னொன்று அதை சமைச்சு போடுறவா அவ்வா சுத்தமாக இருக்கணும். அதாவது சாத்வீகமான முறையில் காய்கறி இருக்கணும். வெங்காயம், முள்ளங்கி அந்த மாதிரி நம்ம மனசை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆகாரங்கிறது நம்ம இலையில் வந்து விழற வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்டவாளும் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் ஸ்லோகம் சொல்லிக்கிண்டே ராமா கோவிந்தா கிருஷ்ணான்னு, நாராயணா கேசவா மாதவான்னு சொல்லிகிட்டே தான் சமைப்பா. அந்த காலத்தில் குளிச்சு முடித்து ஈர துணியோடு சமைப்பா. மற்ற ஸ்ரார்த்தம், திதி அந்த மாதிரி காரியங்களுக்கு கூட அந்த அளவுக்கு சுத்தம் பார்த்தா. அந்த ஈரத்தோடு சமைப்பா. சில பேர் குளிச்சுட்டு வந்து தான் அடுப்பை பற்ற வைப்பா கார்த்தால். அந்த மாதிரி நியதி நியமங்கள் இருக்குது. இப்போ நாளடைவில் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. இந்த பதிவுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, சுத்தம் சோறு போடுங்கிறத பெரியவா எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக ஒரு கதையை சொல்லி புரிய வச்சிருக்கா.
பெரியவா திருவடிகளே சரணம்னு நாம் ஒரு தடமும் சொல்லிகிட்டே இருக்கணும். அவருடைய அனுபவங்களாகட்டும், கதைகளாகட்டும் நமக்குன்னே தொகுத்து எழுதியிருக்கா ஸ்ரீ பெரியவா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.